ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் பிரசங்கம் பண்ணி விழுப்புரத்தில் ரயில் ஏறி வள்ளிமலைக்கு வரணும். வேலூர்லேருந்து வள்ளிமலை. சுவாமி காரில் வராங்க, காரு பஞ்சர் ஆகும். சரி, பஞ்சரு பக்கத்தில் இருந்துலாம் ஒட்டி ஏற்பாடு பண்ணி போட்டாங்க. திரும்பவும் பஞ்சர் ஆகும். பக்கத்தில் யாரோ வழிப்போக்கர்கள் வேன் ஓட்டி வந்தாங்க. இவர் சுவாமி எடுத்து போய் விழுப்புரம் ஸ்டேஷனில் விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டேன். முருகா, நான் சகாட்சரத்தை அதிகமாக ஜபம் பண்ணுறேன். நாளைக்கு வள்ளிமலையில் கால்கோள் விழா, நிறைய பேரை ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் தான் இந்த திருப்பணிக்கு தலைவன். நான் போக முடியலையே, வள்ளியம்மா உனக்கு கருணை இல்லையா அப்படின்னு நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர காரில் வந்த அன்பர் என்னை கூட்டின்னு போகலான்னு. அப்போ வானொலியில் சொல்கிறாங்களா, அரியலூரில் இந்த வண்டி ஒன்று கவிழ்ந்து, அப்போ லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே மினிஸ்டராக இருக்கார். அந்த வண்டிகளில் நிறைய பேர் இறந்து விட்டார். சுவாமி போக வேண்டிய ஃபஸ்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் பண்ணியிருந்தார் ரிசர்வேஷன். அது தூளாக உடஞ்சிடுச்சு. முஸ்லீம் பெருமக்கள் எல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி மெக்கா என்று 10,000 மைல் அந்த பக்கம் இருக்கிற அந்த தன் வாழ்நாளில் ஒரு நாளாவது போகணும். அவங்க முஸ்லீம் கடமைகள். அதுபோல முருகன் அடியார்கள்லாம் ஆயுசில் ஒரு முறையாவது வள்ளிமலைக்கு போகணும் அவசியம்னு ஒரு கட்டுரை எழுதுறார். பக்கத்துலேயே பெரிய குளம் இருக்கும், அங்கெல்லாம் பாசியும் இதுவுமா இருக்கும். ஆனால் அந்த சூரியன் காணாத சுனை தேன் போல இருக்கு. எந்த காலத்துலேயும் அங்கே தண்ணி வற்றுவதே கிடையாது. எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. எடுக்க தண்ணி வந்துன்னே இருக்கும். வணக்கம். வள்ளிமலையில வாரியாருக்கு நடந்த அதிசயம் என்னங்கய்யா? சுவாமிகள் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடந்திருக்குது. அதில் இந்த வள்ளிமலை நிகழ்ச்சி சுவாமி மறக்க முடியாத நிகழ்ச்சி. தன் வரலாறுல எழுதுறாங்க. விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் பிரசங்கம் பண்ணி விழுப்புரத்தில் ரயில் ஏறி வள்ளிமலைக்கு வரணும். வேலூர்லேருந்து வள்ளிமலைக்கு போகும். சுவாமி காரில் வராங்க, காரு பஞ்சராக போகுது. சரின்னு பஞ்சரு பக்கத்தில் இருந்துலாம் ஒட்டி ஏற்பாடு பண்ணி போட்டாங்க. திரும்பவும் பஞ்சர் ஆகுது. பஞ்சர் போட்ட திரும்பவும் பஞ்சர் ஆகுது. சரின்னு சார், அப்போ எதுவும் உதவி இல்லைன்னு பக்கத்தில் யாரோ வழிப்போக்கர்கள் வேன் ஓட்டி வந்தாங்க. இவர் சுவாமி எடுத்து போய் விழுப்புரம் ஸ்டேஷனில் விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் விழுப்புரத்தில் வேகமாக வந்தவர். அது மழை காலம். ஏதோ பாறையில் அடிபட்டு டேங்க் உடஞ்சிடுச்சு. பெட்ரோல் எல்லாம் கீழே சிந்திடுச்சு. பெட்ரோலே இல்லை. என்னப்பா வண்டி ஓடாதாப்பா, சாமி யாராவது கயிறு கட்டி இழுத்தா தான் சாமி வண்டி ஓடும், பெட்ரோலே போயிடுச்சுங்கிறார். முருகா, நான் சகாட்சரத்தை அதிகமாக ஜபம் பண்ணுறேன். நாளைக்கு வள்ளிமலையில் கால்கோள் விழா, நிறைய பேரை ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் தான் இந்த திருப்பணிக்கு தலைவன். நான் போக முடியலையே, வள்ளியம்மா உனக்கு கருணை இல்லையா அப்படின்னு நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர காரில் வந்த அன்பர் என்னை கூட்டின்னு போகலான்னு. வாரியார் சாமி விழுப்புரம் ஸ்டேஷனில் ரயில் பிடிக்கணும், கூட்டின்னு போங்கன்னு. அவங்க வேகமாக போடுறாங்க. கேட்டு மூடிட்டாங்க. நான் போக வேண்டிய ரயில் போனதுக்கப்புறம் தான் அது கேட் திறக்கிறேன். நான் விழுப்புரம் ஸ்டேஷனில் புழுவாக துடிச்சுட்டேன். இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் இல்லாத காலம். அம்மா எனக்கு கருணை இல்லையே, தாயே என்னை இப்படி பண்ணிட்டியே. மற்றவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு ஒத்துக்குன்னு போகாமல் இருந்த பிறகு நான் தலைவன், நானே ஏற்பாடு பண்ணிட்டு போகுது. சுவாமி வருத்தப்பட்டுன்னே இருக்கிறார். பிற்பாடு அப்போ அவங்க மதுரையில் தங்கியிருக்கிறாங்க. மதுரையில் வண்டி போய் இரவு வீட்டில் போய் தங்குறாங்க. மழை ஊரெல்லாம் வெள்ளக்காடாக இருக்குது. சாமி ஈச்சரில் படுத்துருக்குறாங்க. அப்போ வானொலியில் சொல்கிறாங்களாம், அரியலூரில் இந்த வண்டி ஒன்று கவிழ்ந்து, அப்போ லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே மினிஸ்டராக இருக்கார். அந்த வண்டிகளில் நிறைய பேர் இறந்து விட்டார். சுவாமி போக வேண்டிய ஃபஸ்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் பண்ணியிருந்தார் ரிசர்வேஷன். அது தூளாக உடஞ்சிடுச்சு. அப்போது சுவாமி விதுவிதுத்து போனாராம். அம்மாவுக்கு எல்லோருக்கும் இறப்பு வரும். நான் வள்ளிமலைக்கு போயிருந்தால் அந்த ரயிலில் நான் வருவதற்கு ரிசர்வ் பண்ணியிருந்தேன் மதுரைக்கு. அந்த ரயில் அரியலூரில் வண்டி கவிழ்ந்து லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணிட்டார், வேலை இது பண்ணிட்டார். அந்த இதுவிலே நான் போயிருந்தால் எனக்கு வாழ்வு முடிந்திருக்கும். மரணம் வரும், ஆனால் வாரியார் சாமி ரயிலில் அடிபட்டார், சாகக்கூடாது என்பதற்காக வள்ளியம்மா எனக்கு துணை செய்தார்கள். நான் முதல் நாள் அம்மா கிட்ட வருத்தப்பட்டேன். அடுத்த நாள் இதற்காக என்னை தயாரித்தேன். ஒருவேளை நான் அங்கே போயிருந்தால், அந்த வண்டியில் வந்திருந்தால், நான் ரயிலில் அதை வள்ளியம்மா என்னை காப்பாற்றினார்கள்னு எழுதுகிறார். அதுபோல் ஆண்டவன் சில துன்பங்கள் கொடுத்தால் பின்னாடி ஒரு நன்மை நமக்கு வரும். அதனால் இப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணாங்க. ஏற்பாடு பண்ணவர் முனிவர்களில் சிறந்த ரிஷி வசிஷ்டர். வசிஷ்டர் தான் பெரிய முனிவர். அவர் தான் நாள் குறித்தார். ராமருக்கு அந்த நாளில் பட்டாபிஷேகம் நடக்கலை. அவங்க அப்பா இல்லாமல், தயரதர் இல்லாமல் 14 ஆண்டு கழித்து நடந்தது. அதுக்கு என்னடா நன்மைன்னு கேட்டாராம். ஆஞ்சநேய சுவாமி கலந்து. ஆஞ்சநேய சுவாமி இல்லாத பட்டாபிஷேகம் உப்பு இல்லாத சமையல் மாதிரி. ஆஞ்சநேயர் கலந்துக்கணும்னு 14 ஆண்டு தள்ளி போச்சான். ஆகையினால நமக்கு ஒரு துன்பம் வந்தாலும், பிள்ளைக்கு வரன் பார்க்குறோம், பெண்ணுக்கு வரன் பார்க்குறோம்னா தள்ளி போனால் அதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். கவலைப்படக்கூடாது. முருகன் எதை செய்கிறான்னு நமக்கு என்ன தெரியும். அதனால் எல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்கணும்னு சொல்வார். அதனால் அன்றைக்கி நான் முதல் நாள் அம்மா பேரில் வருத்தப்பட்டேன். ஆனால் என் அம்மா காப்பாற்றினாங்க.
அதனால் வாட்டம் தவிர்க்கும் வள்ளி நாயகின்னு எழுதியிருக்காங்க. நான் அண்ணா நகரில் தொடர்ந்து ஒரு கோயிலில் சஷ்டி முருகனை பற்றி பேசுவேன். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு. இன்னொரு கோயிலில் கிருத்திகை பேருவேன். கிருஷ்ணா நகரில் வினைதீர்த்த விநாயகர் கோயிலில் சஷ்டி பேசுவேன். இங்கே கிருத்திகை பேசுவேன். அப்படி ஒரு நாள் நான் அண்ணா நகரில் கொண்டு இருந்தேன். இந்த மாதிரி வள்ளியம்மாவுடைய பெருமையும் வள்ளிமலையின் சிறப்பு பற்றியும் சொல்லினா, ஆயுசில் ஒரு நாளாவது வள்ளிமலைக்கு போகணும்னு அவசியம்னு ஒரு கட்டுரை எழுதுகிறாரு வாரியார் சாமி. முஸ்லீம் பெருமக்கள் எல்லாம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி மெக்கா என்று 10,000 மைல் அந்த பக்கம் இருக்கிற அந்த தன் வாழ்நாளில் ஒரு நாளாவது போகணும் அவங்க முஸ்லீம் கடமைகளில். அது ஒன்று. இறை நம்பிக்கை, தன்னுடைய வருமானத்தில் 2.5% ஒதுக்குதல், 5 வேளை இறைவனை தொழுதல், ஆயுசில் ஒரு முறையாவது மெக்காவுக்கு போகணும், அவங்களோட கொள்கையில் ஒன்று அது. அதுபோல் முருகன் அடியார்கள்லாம் ஆயுசில் ஒரு முறையாவது வள்ளிமலைக்கு போகணும் அவசியம்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார். எம்பெருமான் முருகப்பெருமான் திருவடி பலகாலம் தோய்ந்தது வள்ளிமலை. முருகப்பெருமானும் வள்ளி நாயகியும் சூரியன் காணாத சுனை என்று ஒன்று இருக்கிறது. சூரியனுடைய ஒளிப்படாது, ஆனால் தீர்த்தம் தேன் போல இருக்கும். வள்ளிமலை சுவாமியினுடைய சமாதிக்கு மேலே இருக்கும் அந்த சூரியன் காணாத சுனைன்னு பேர். சேரோ பாசமோ இருக்காது. நீங்கள் அந்த தண்ணீர் எடுத்து குடித்தா தேன் மாதிரி இருக்கும். அது பக்கத்துலேயே திணைமலையும் அந்த அப்புறம் வள்ளிகிரி, கணேசகிரின்னு இருக்குது. முருகப்பெருமானை வள்ளியம்மாவை பயமுறுத்த விநாயகர் யானை ஒழுகுது அந்த கணேசகிரியெலாம் இருக்குது. அந்த இடங்களெல்லாம் பார்க்கலாம். திருமால்புரீஸ்வரர் மேலே இருக்கிறார் சிவபெருமான். ஐயா, வள்ளிமலையில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது? நிறைய நம்ம இவர்களுடைய சமணர்களுடைய குகையெலாம் இருக்குது. ஆராய்ச்சி பண்ணுறதுனா சமணர் காலத்து குகைகள் அங்கே இருக்கிறது. பெரிய குளம், மற்ற பக்கத்துலேயே பெரிய குளம் இருக்கும். அங்கெல்லாம் பாசியும் இதுவுமா இருக்கும். ஆனால் அந்த சூரியன் காணாத சுனை தேன் போல் இருக்கும். ஒரு இது எந்த காலத்துலேயும் அங்கே தண்ணி வற்றுவதே கிடையாது. எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. எடுக்க தண்ணி வந்துன்னே இருக்கும். சூரியன் காணாத சுனை. நிறைய பேர் அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அதற்கு மேல் பகுதியில் திருமால்புரீஸ்வரன் இருக்குது. அந்த மலையில் பல இடங்களில் சின்ன சின்ன குன்றுகள் இருக்கும். வள்ளி அம்மா திணைப்புணம் காவல் பார்த்த இடம். அந்த அம்மா மஞ்சள் தேய்ச்சி குளித்ததுக்காக அங்கே போய் இப்போவும் நம்ம தேய்ச்சா அங்கே மஞ்சள் வரும். அந்த மாதிரி அதிசயமான இடங்கள்லாம் அங்கே இருக்குது. வள்ளி அம்மா அடிவாரத்தில் ஒரு 400 படி இருக்குது. மலை மேலே ஏறணும். இதெல்லாம் சின்ன வாரியார் சாமி அழகான பாதை போட்டுக்கிறார். கீழே சண்முகர் கோயில் இருக்குது. அந்த சண்முகர் கோயிலில் சுவாமி திருப்பணி செஞ்சாங்க. கோபுரம், ராஜகோபுரம் கட்டினார். குலத்திருப்பணி பண்ணார். அது பெரிய சாதனை. அது வாரியார் சாமி செஞ்ச மிகப்பெரிய தொண்டு. வாரியார் சாமி வயலூருக்கு 3 முறை கும்பாபிஷேகம் செஞ்சார். வள்ளிமலைக்கும் 3 முறை கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கிறார். வடலூர் திருப்பணியும் செய்திருக்கிறார். 41லேருந்து 50 வரலும் 9 ஆண்டு காலம் பஞ்சுபடாத பாடுபட்டு வடலூர் திருப்பணி செய்தார்கள் ராமலிங்க சுவாமி இப்போ இருக்கிற அந்த கோயிலுக்கு. அப்படி பல அதிசயங்கள் இருக்கிறது. அப்போ வள்ளிமலையில் நான் அண்ணா நகரில் சொற்பொழிவு பண்ணும்போது வாட்டம் தவிர்க்கும் வள்ளி நாயகின்னு நூல் எழுதியிருக்கிறார்கள். நமக்கு தீராத பிரச்சனை எல்லாம் வள்ளிமலைக்கு போனால் தீரும் என்று சுவாமிகள் சொல்கிறார். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தே இருக்குது, தள்ளினே போது முடியலன்னா வள்ளிமலைக்கு போயிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனை தீரும்னு சொல்லி பல பேருக்கு தீர்ந்திருக்காது. அதையே நான் அன்றைக்கி அண்ணா நகரில் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தேன். லயோலா கல்லூரியிலே லா கிளாஸ் எடுக்கிறவர், பேர் மறந்துட்ட ஞாபகம் இல்லை, அவர் லா சப்ஜெக்ட் எடுக்கிறவர். நான் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அவர் என்னை பிரசங்கம் முடிஞ்ச உடனே எப்படி போகணும்னு கேட்டார். திருவள்ளத்துலேருந்து 5 கிலோமீட்டரில் இந்த ஊர் வரும். அங்கே வள்ளிமலைன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். பொன்னைக்கு போகிற விட வேலூர் போயும் போகலாம், இல்லை நான் காரில் தான் போகிறேன். திருவள்ளம் போனீங்க, திருவள்ளத்துலேருந்து வள்ளிமலை 5 கிலோமீட்டரில் போயிட்டு வந்துடும். சரின்னா அவர் அதுபடியே வள்ளிமலைக்கு போயிட்டு வந்தாராம். அடுத்த மாதம் நான் சொற்பொழிவு போகும்போது சொன்னார், ஐயா நீங்கள் சொன்ன வாக்கு பலிச்சுடுச்சு. எங்கள் வீட்டில் அவர் கேஸு 12 வருஷமாக ஒரு கேஸ் முடியாமவே இருக்குது, இழுத்துக்கினே போகுது. வாய்தான்னு எங்களுக்கு வயசாவதே தவிர வாய்தா முடியல. ஆகையினால இதுக்கு தீர்வே இல்லையே, நீங்கள் சொன்னீங்களேன்ட்டு வள்ளிமலைக்கு போன வாரம் அந்த தீர்ப்பு முடிஞ்சிடுச்சுன்னார். நீங்கள் சொன்ன தீராத பிரச்சனையெல்லாம் வள்ளிமலைக்கு போனால் தீருன்னு சொன்னீங்களே, எனக்கு தீர்ந்துடுச்சின்னு சொன்னார். அதனால் இன்றும் இல்லை என்றும் அந்த மலைக்கு அந்த இது உண்டு. ஆகையினால் முருகன் அடியார்கள்லாம் அவசியம் வள்ளிமலையை போய் சேவனை பண்ணும். சுவாமிகள் அங்கே தேர் திருவிழா ரொம்ப அற்புதம். 10 நாள் தேர் திருவிழா. கிராம மக்கள்லாம் அந்த தேர் பின்னாடியே சுற்றி வருவாங்க. அவங்க பாத்திரம்லாம் வச்சு சமைக்க முடியாது. அங்கேயே சமைப்பாங்க. பாறையில் கழுவிட்டு பாறையில் போட்டு சாப்பிடுவாங்க. மக்கள் நீங்கள் நிறைய பார்க்கலாம். நீங்கள் அப்படி ரொம்ப அந்த 10 நாள் வரும் தேர் விழா. எங்கள் ஹோட்டல்லாம் அவன் இல்லாத காலம் பாறையில் அங்கேயே சமைப்பாங்க. பாறையை கழுவிட்டு அதுலேயே சாதம் போட்டு சாப்பிட்றாங்க. இன்றைக்கும் அந்த தேர் திருவிழா 10 நாள் நடக்கும். ரொம்ப அற்புதமான விழா. அடியார்கள் எல்லாம் அவசியம் வள்ளிமலைக்கு போகணும்னு வாரியார் சுவாமி பல முறை நிச்சயம் செய்திருக்கிறார்கள். உங்கள் வாட்டமெல்லாம் தீரும் வள்ளிமலைக்கு போனால். அதனால்தான் வாட்டம் தவிர்க்கும் வள்ளி நாயகி என்று வாரியார் ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார். வள்ளியம்மா பற்றி வேற என்ன விஷயங்கள் இருக்கு சொல்லுங்க. வள்ளியம்மா அவதேச ஸ்தலம்தான்
வள்ளிமலை. ஸ்ரீமன் நாராயணர் ஒரு நாள் ஆனந்த சயனத்தில் இருக்கிறார். சிவபெருமான் எப்போவோ திருநடனம் செய்ததை நினைவு கூர்ந்தார். ஆனந்த பாஷ்யம் வந்ததா. இந்த ஆனந்த பாஷ்யம் போது நமக்கு ஓபிஆர் நம்மோட முதலமைச்சராக இருந்தார். காமராஜருக்கு முன்னாடி ஓபி ராமசாமி ரெட்டியார் ரொம்ப பொய்யே பேச மாட்டாராம். வாரியார் சாமிக்கு நட்பு, ரொம்ப நட்பு. அவங்க சாமிகளோடு அதிகமாக தொடர்பு கொள்வார். ஒரு நாள் ஓபிஆர் கொஞ்சம் வாட்டமாக இருந்தார். வாரியார் சாமி, என்ன சாமி டல்லாக இருக்கிறீங்கன்னு. ஒன்றும் இல்லை, தினம் நான் வெடியற்காலம் நிஷ்டையில் இருப்பேன். ரமணர் தான் அவருக்கு குரு. ரமணர் சொன்னபடி நான் காலையில் நிஷ்டையில் இருப்பேன். எனக்கு நிஷ்டையிலே ஆனந்த பாஷ்யம் வரும். அவர் தெலுங்கார். ஆனந்த பாஷ்யம்னா ஆனந்த கண்ணீர் வரும். எனக்கு இன்றைக்கி வரலை, அதனால் வருத்தமாக இருக்கு. வாரியார் சாமி விதிர்த்து போனாராம். முதலமைச்சராக இருந்தவர் தியானத்தில் ஆனந்த பாஷ்யம் இல்லைன்னு வருத்தப்படுறாரு. நாம் எதுக்கோ கவலைப்படுறோம். சினிமாவுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா வருத்தப்படுறோம். அவங்கெல்லாம் ஞானிகளுக்கு தனக்கு அனுபவம், அந்த ஆன்ம அனுபவம் இல்லையே என்று வருத்தப்பட்டார். ஆனந்த பாஷ்யம் வரலன்னா. ஆனந்த பாஷ்யம் கண்ணினுடைய நுனியில் வரும். அது ஆனந்த கண்ணீர் சிரிச்சா பாருங்கள், இங்கே தான் வரும். அழுகை கண்ணீர் இந்த மூக்கு கிட்ட வரும். அழுகை கண்ணீர் நாவிலே பட்டால் உப்பு கரிக்கும். ஆனந்த கண்ணீர் நாவிலே பட்டால் இனிக்கும். இது ஆனந்த கண்ணீர் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். வாரியாரோட அப்பா மல்லையதாஸ் பகவதர் கிருபானந்த வாரியார் சொற்பொழிவை கேட்டு அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துதான். கண்ணு இந்த பக்கம் வந்தது, நாவில் பட்டால் இனிக்குதுன்னாராம். அந்த உணர்ந்தவர். இந்த ஞானிகளுக்கு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீரும் வரும். அந்த கண்ணீர் தான் ஆனந்த கண்ணீர், துன்பக்கண்ணீர். துன்பக்கண்ணீர் இந்த இடத்துல வரும், உப்பு கரிக்கும். ஆனந்த கண்ணீர் விழி நுனியில் வரும், இனிக்கும்னு சொன்னார். அதனால தான் அந்த ரமணர் ஆனந்த பாஷ். அதுபோல் ஸ்ரீமன் நாராயணர் எப்போவோ திருநடனம் ஆடிய எண்ணினாராம். அவர் 2 கண்கள்லேயும் ஆனந்த பாஷ்யம், ஆனந்த கண்ணீர் தான். அதில் ஒரு பெண்ணின் பேர் அமுதவல்லி, இன்னொரு பெண் பேர் சுந்தரவல்லி. அமுதவல்லி, சுந்தரவல்லின்னு பேர். முருகப்பெருமான் எங்கேருந்து வந்தார்? சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலேருந்து வந்தார். கண்ணிலே பிறந்தவர்களுக்கு கண்ணிலே பிறந்தவர்கள் தானே மாப்பிள்ளையாக வர முடியும். சரி, இப்போ பாரு மாப்பிள்ளை தேவை, கல்யாண மாலையில் போய் போடலாமா அப்படிலாம் சொல்லலை. தவம் பண்ணாதான் சிவத்தை அடையும். முருகனை அடைவதற்கு மாப்பிள்ளை வேணும்னு போடக்கூடாது. நம்ம அத்தை பிள்ளை தான் அச்சுத சகோதரி. நம்ம ஸ்ரீமன் நாராயணுடைய சகோதரி அம்பாள் உமாதேவி. நம்ம அத்தை பிள்ளைன்னா முறை கேட்க வேண்டியலாம். அப்போ முருகனை கேட்க முடியுமா? தவத்தை பண்ணி எங்கே அவதரித்தாரோ சரவண பொய்கையில் இவங்க 2 பேரும் தவம் செய்கிறார்கள். தவம் செய்தவுடனே முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். அம்மா, சூரசம்ஹாரம் ஆன பிற்பாடு திரும்பணும். அருள் சக்தியை பக்கத்தில் வச்சா சம்ஹாரம் நடக்காது. அருள் சக்தி இருக்கும்போது நம்ம சம்ஹாரம் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அடுத்த ஒரு வாய்தா சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே தான் திருமணம். ஒருத்தி குறமகளாக பிறக்கணும். அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சாங்க. அக்கா தங்கச்சி பிரியக்கூடாது. 2 பேரை கல்யாணம் பண்ணால் வேறு அண்ணன் சாத்தூரில் வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தூத்துக்குடியில் வேலையாக இருக்கும். நம்ம 2 பேரும் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? மாத்தா, நீ இந்திர லோகத்திலே தேவயானையினால் வளர்க்கப்படுறதுனால தெய்வநாயகியா வளரு. நீ வனத்திலே வேடனுக்கு இப்போ மகளாக பிறக்கணும். ஒருத்தி துரைமகள், ஒருத்தி குறைமகளாக இருக்கிற. ஆண்டவன் சொன்னால் என்ன பண்ண முடியும்? கேட்டுக்கிறேன். அதுபடி அந்த இருக்கிறது. இந்த வள்ளி அம்மா மான் வயிற்றில் பிறக்கலை, இல்லை மான் வயிற்று அம்பாளே மகாலட்சுமியே மானா வந்தார். மாதவன்னு பேர். ஸ்ரீமன் நாராயணரே அந்த வள்ளிமலையிலே ஒரு புறத்திலே தவம் செய்கிறார். தவம் செய்தவர், அதனால மாதவன்னு பேர் பெருமாள். தவம் செய்கிறார். அப்பொழுது அம்பாள் மான் வடிவத்தில் வந்தார். மகாலட்சுமியே மான் வயிற்றில் வந்தார். காட்டு வயிற்றிலே அம்பாள் பிறப்ப மான் அம்பாளை வந்தவுடனே அம்மானை அம்மான் பார்த்தார். இப்போ எல்லாம் கேட்பாங்க, இது என்ன அவர் பார்த்தாருன்னா, அந்த அம்மா மானு, இவர் முனிவர், மகாமுனிவர், என்னையான்னு. நம்மை போல உடம்பு கிடையாது தேவர்களுக்கு. நமக்கு தான் எலும்பு, தசை, பித்தம், நரம்பு எல்லாம் இருக்குது. தேவர்களுக்கு அந்த மாதிரி உடம்பு கிடையாது. இதை சொல்கிறாரு. கண் ஒளி வழியாகவே அந்த கரு பதியுது. மான் வயிற்றில் ஒளி வழியாக அம்பாள் போகிறார்கள். அந்த மான் அறிவுள்ள மான். அந்த வேடர்கள்லாம் வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. வள்ளிக்கிழங்குன்னா இந்த ஸ்வீட் பொட்டோட்டோன்னுவாங்க. அதை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த வள்ளிக்கிழங்கு அகழ்ந்த குட்டியில் மண் மெத்துன்னு இருக்கும், ஈரமாக இருக்கும். அந்த மான் என்ன பண்ணுச்சு, தன் குட்டிக்கு நோகக்கூடாதுன்னு அந்த வள்ளிக்கிழங்கை எடுத்த அந்த மண்ணில், ஈர மண், பச்சை மண் குளுமையாக இருக்குமா, அதில் பிரசவிச்சு தான். இது பெண் குழந்தையாக பிறக்குது. குவா குவா சத்தம். குழந்தை பிறந்த வீட்டில் குழந்தை அழுதாதான் எல்லாரும் பப்பரமிட்டு கொடுப்பாங்களாம். குழந்தை அழகுன்னா அந்த வேலையை எல்லாரும் செய்யணுமா? குழந்தை அழுதாதானே நம்ம வாழ்க்கையே அழுகையில் தொடங்குதான். இறப்புலேயும் அழுகைதான். வாழ்க்கையை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடியுதான்.
சாமி இந்த மான் பார்த்தது நம் இனமா இல்லையேன்னு வந்த மான் அந்த மான் போயிடுச்சான். அந்த மான் போனால் என்ன, அந்த மான் வந்த வேலை முடிஞ்ச உடனே வைகுந்தம் போயிட்டாராம். சுவாமியும் இந்த வள்ளி பிறக்கணுங்கிறதுக்காக வந்தாரா, அவரும் வந்துட்டார். நாம் கூட ஏதாவது ஒருத்தர் வீட்டுக்கு போனால் வேலை முடிஞ்சால் உடனே வந்துடணும். அங்கேயே இருந்தால் அவங்களுக்கு வேலையாகாதான். அதனால வந்த வேலை முடிஞ்சால் நாமளும் போயிடணும். வாரியார் சாமி சொல்கிறார், நான் இந்த மாலை போட்டிருக்கிறேன், அப்படியே பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்கும், இதை போட்டுக்கினே பஸ்ஸில் போனால் செமி போதுறான்னுமா. மாலை பிரசங்கம் முடிஞ்சோடனே கழட்டி வச்சிடணும். அது மாதிரி வந்த காந்தி கூட சுதந்திரம் ஆன பிற்பாடு காங்கிரஸை கலைச்சிடணுன்னார். அவர் பேச்சை கேட்கல. காங்கிரஸ் எதுக்காக வந்தது, சுதந்திரத்துக்காக வந்து, அதோடு அது முடிச்சுடணுன்னார். சரி என்று இந்த வந்த வேலை முடிஞ்ச உடனே அந்தமான் போயிடுச்சு. இந்த நம்பிராஜன் வேட்டையாடி கொண்டு அவனுக்கு ஆண் மக உண்டு பெண் குழந்தை இல்லைன்னு கேட்கணும். வீட்டில் குழந்தைங்கன்னா ஆண் பெண்ணு எல்லாம் இருக்கணும். இது குழந்தை இல்லையன்ட்டு அங்கே பார்த்தா குழந்தை ஆண்டவன் கொடுத்த அருள் பிரசாதம் என்று வள்ளி குழையில் கிடைச்சதுனால வள்ளின்னு பேர் வச்சான். அந்த அம்மா வள்ளின்னு பேர் வச்சு அந்த அம்மாக்கிட்ட அந்த அம்மா கணவனார் திருவடியில் விழுந்து குழந்தைய வாங்கினாங்களாம். நாம் எண்ணினா வேற அர்த்தம் வருமா. அண்ணன் மனைவி அண்ணி, பொன்னன் மனைவி பொன்னி, ராஜா ராணி, அப்பா வள்ளல் அம்மா வள்ளியா, வழங்கும் தன்மையுடையவள் வள்ளி. அதனால் முருகன் வள்ளல், அம்மா வள்ளி, வழங்கும் தன்மையுடையவள் வள்ளி. என்றைக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறானா முருகன், அதை விட அதிகமாக கொடுப்பாளாம் வள்ளி நாயகி. 2 பேருக்கும் கொடுக்குறக்கணும். ஒருத்தர் இருந்து ஒருத்தர் கொடுக்காதீங்க, ஏன் இதெல்லாம் செய்கிறீங்கன்னா என்ன பண்ண முடியும். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்.